வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்டு சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கியிருக்கேன். அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓ, ஐம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க, அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட். அதை அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே? அனாவசியமா ஏன் பிள்ளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. என் பையன் வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிருந்தாங்கன்னு. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியில இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாருக்கும் இது மாமூலான விஷயம்தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேரு? ஆமா, எத்தனை வருஷம் பண்ணிருக்க? வாட்? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுதானே இவ? எப்படி வேணா இருப்பான்னு என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டு 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரு, எங்க அப்பா இப்படிதான் பேசியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? சாரி ரோஹித். சரு, என்ன சொன்ன? என்ன பத்தி என்ன சொன்ன? தனியாதான் இருக்கா? யூஸ் பண்ணிட்டு உதறி விட்டுடலான்னு சொன்னியா? பதில் சொல்ல. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம். என் டாடி மேட்டர் விடு, நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ்? யாருக்கு வேணும் லவ்? லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித், சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி பணக்காரங்களோட கேரக்டரை. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்கெல்லாம் தப்பானவங்க தானே உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித், இங்க போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படியே தனியா ஒத்தையோ கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர? என் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்துட்டு போறேன். இந்த இன்டென்ஷனோட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். எஸ், கெட் அவுட் சாமியா. ஓகே சார், நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். யார் நீ? என் பேரு பப்ளு. பக்கத்துல 302ல இருக்கேன். என்ன பண்ற? சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். பொண்ணை பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சொல்லுவியா? இடியட். இப்ப இல்ல, நல்ல மூட்ல இருக்கும்போது தெரியுமா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல. உங்களுக்கு திறமை இல்ல, பொறுப்பும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. கிளம்புங்க. ஏன் உங்க முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு? ராத்திரி பூரா நீங்க தூங்கலையா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீக்கெண்ட் தானே, ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்க புருஷன் கூட வீட்ல என்ன சார் என்ஜாய்மெண்ட்? தினசரி இருக்கிறது தானே. அதே பப்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாமா, இந்த காலத்து பொண்ணுங்க புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். எஸ், ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட். போங்க, ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலையை பாருங்க. இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டேன். அதை முதல்ல குறைக்கணும். பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படித்தான் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. புவர் பாய்ஸ். போங்க, சரு வந்தா நான் வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார். பாஸ் எப்பவுமே சரு சருண்டா பேசிட்டு இருக்காரு. ஏன் நம்மளெல்லாம் பிடிக்காதா? ஹே சரு, பாஸ் அவசரமா கூப்பிட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. போயிட்டு வா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரு உட்காருமா. தேங்க் யூ. சரு, உன்ன மாதிரி திறமையான பொண்ணுதான் எனக்கு தேவை.
எனக்கு பாம்பேல 1, ஹைதராபாத்ல 1, சென்னையில 2ன்னு 4 பங்களாக்கள் இருக்கு. அதுல யாரும் இருக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுதா? என் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான்னு எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் சரு, இன்னையிலிருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வர்றேன். எனக்காக நீ என்ன பண்ண போற? எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார். நான் வேணா செஞ்சு தரட்டுமா? எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். பரவாயில்ல, உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்யறேன். எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும். ஓகே ஓகே சார். சரு, அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். இந்த கேரள தாங்க முடியல. இப்பதான் 14 வயசு மாதிரி பாக்கிட்டு இப்பலாம் அங்க போய் உள்ள எடுத்து டீட். இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலைய பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கன்னி பருவத்துல பாலாஜி மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டி வர? உள்ள என் ஜட்டி இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜட்டியை போட்டுக்கணுமா? சீ அதோட நாத்த தாங்கல. ஹலோ ஹலோ, நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்கிட்ட கேட்டு சொல்லு. ஹலோ. டேய், ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமான டேய், ringtone அது வச்சிருக்க? எந்த? டேய், அது என்னோட என் மொபைல் phone கொடுங்க. என்ன கேள்றா தருதல? என்னன்னு சொல்றேன்ல. விடுடா, கொடுங்க விடுடா, டேடி. என் phone. ஹலோ பப்ளு. ஹலோ ஹலோ ஹலோ. பப்ளு தான் பேசுறேன். யாருன்னு சொல்லுங்க. நான் சரு பேசுறேன். சருணா என் கூட பைக்ல வந்து முகெல்லாம் கருப்பாயி கண்ணாடிய பார்த்து. ஓ நீங்களா? சொல்லுங்க. இப்ப நீ எங்க இருக்க? நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். கோமணம்னா என்ன? அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜட்டி. நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு ஷாப்பிங் போகணும். நீ என் கூட வரியா? எனக்கு இந்த ஊர் புதுசு. ஓகே, இப்பவே வரேன். நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. மெட்ரா பை சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் போய் படம் பார்த்து அவங்க எப்படியே நீ உசார் பண்ணிடணும். உட்டாரா பப்ளு, சூப்பர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன். வாடா வாடா. சரு வெல்கம். பப்ளு, எப்படி போலாம்? ஆட்டோல போலாமா? ஜீப்பா ஆட்டோல போறதா? உனக்காக புதுசா பைக் வாங்கியிருக்கேன். உனக்கு எது இவ்வளவு படம்? அது வந்து எங்க டாடியோட. நீ ஏதோ வளர்ற. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் பைக் எங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு, பரவாயில்ல. இப்படி போனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நான் சொல்ற மாதிரி சரிங்களா? இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டு உட்காருங்க, நம்ம போலாம். ஓகே. சரு வா பப்ளு. நீ லிஃப்ட்ல மேல போன அப்புறமேல் வந்து பாக்குறேன். என்ன பாஸ், லவ் ப்ராப்ளமா? அதை விட்றா. உன் லவரை கூட்டி போறதுக்கு என் பைக் தான் கிடைச்சதா? என் லவர் எனக்கு போன் பண்ணி உன் பைக்ல எவ்வளவு டிக்கெட் கிடைச்சு போறான்னு சொல்லி லவர் குடுத்தேன்னு சொல்லி சமாளிச்சிரு.